பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து உங்களோட நீங்கள் அப்லோட் பண்ணுற யூடியூப் வீடியோஸை வந்து ஆக்டிவைஸ் பண்ணுறது அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்இஓ வந்து எப்படி வந்து செட் பண்ணுறது ஃப்ரீயாக அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்கள் வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலில் நீங்கள் வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவைஸ் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 வெப்சைட் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச் சூப்பர் டூல்ஸ் அப்படின்ற இந்த வெப்சைட்டும், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் டேக்ஸ் அப்படின்ற இந்த வெப்சைட். இந்த 2 வெப்சைட்டை வந்து வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து உங்களோட சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து ஆக்டிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ்இஓ பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த 2 வெப்சைட்டை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும். அதுக்கான இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களோட எந்த வீடியோக்கு வந்து நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து இப்போ சூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனில் இருக்க இந்த வீடியோ சூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு வந்து பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடிட்டிங் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ எடிட்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி விக்யூவோட ஸ்கோர் எவ்வளோன்றதை வந்து நம்ம பார்த்துக்கிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹேஷ்டேக்ல வந்து எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ நான் வந்து இதில் இருக்க எல்லா டேக்கையும் வந்து ஃபஸ்ட்டு நான் டெலீட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்கை வந்து டெலீட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த வீடியோவோட ஸ்கோர் என்னன்றது வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளோட எஸ்இஓ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 15.8 தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ப்ராப்பராக வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோவோட கீவேர்டு என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த கீவேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் பாட் அப்படின்றது தான் இதோட கீவேர்ட். ஸோ நீங்கள் இந்த டெலகிராம் பாட்ஸ் அப்படின்ற இந்த கீவேர்டை வந்து காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஹச் சூப்பர் டூல் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் வந்துட்டு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐயில் யூடியூப் டைட்டில் ஜென்ரேட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து டைட்டிலுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரோபோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இதில் சூஸ் பண்ணக்கூடிய 5 ஸ்டேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வந்து நீங்கள் இப்போ வந்து எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை கொடுத்துருங்க. இப்போ வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே மேலே இருக்க ஜென்ரேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோவுக்குரிய டைட்டில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு வந்துட்டு இப்போது இந்த இதை வந்து நான் கொடுத்துறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு காப்பி பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்பீட்டட் டேக்ஸ் அப்படின்ற இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான டேக்ஸை வந்து அசம்பிள் பண்ணிங்க. ஸோ அதில் சர்ச் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட டேக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ஏஐ அப்படின்ற இந்த கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த ஏஐயில் ஏஐ ரைட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு லெவல் வந்து செக் பண்ணிங்க. இதில் வந்து காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வட்டமும் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் பேங்க் ஆகணும். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் கொடுக்குங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டிஸ்கிரிபிகேஷன் வந்து ரெடி ஆகும். ஸோ அதில் நம்ம கொடுத்த மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் த நாட் ரோபோட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பஸ்ஸை வந்து சூஸ் பண்ண சொல்லுது. ஸோ இதில் எங்கெல்லாம் பஸ் இருக்குது அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோபோட் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறமா ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எழுத போகிற டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான டைட்டில் வந்து ரெடியாக இருக்குது.
அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ரெடியாக இருக்குது, டேக்ஸ் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டைட்டில் வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி உங்களோட வீடியோவோட டைட்டில் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கான டைட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ சம்மந்தமாக நம்ம ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக்காக இருக்கும், அப்புறம் வந்து கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை காப்பரேட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் என்னென்ன டைப் பண்ணுறீங்க அதெல்லாம் டைப் பண்ணுங்க. ஸோ மஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து வீடியோ சம்மந்தமாக இருக்கணும். ஸோ நம்ம எடிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ வந்து உங்களுக்கு எந்தெந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணுமோ ஸோ அந்தந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து இதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்கன்னா இப்போ வந்து டேக். இப்போ வந்து மோஸ்ட்லி வீடியோஸில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டேக் தான். அது வந்து உங்கள் வீடியோ ரிலேட்டடாக இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போ நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க டேக்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்டென்ட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட ஸ்கோரை வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஸ்கோர் வந்து SEOவில் 50க்கு 50 வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து வைரல் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா நம்மளோட வீடியோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து நம்ம அப்லோட் பண்ண வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட SEOவில் வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட ரேங்கிங்கை வந்து நம்ம வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணி பார்க்க முடியும். நம்மளோட SEO ஸ்கோரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேங்கிங்கில் வீடியோ வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மூலியமாக நம்ம வீடியோ வந்து ஒரு ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு தான் வந்து நமக்கு வந்து நல்ல சான்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து SEO வந்து செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ப்ராப்பராக பார்த்துருக்கீங்க. இது போல் மேலும் வீடியோக்களை நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறதுக்கு மறக்காம நம்ம அமேசிங் ப்ராடக்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.